ஹாய் மக்களே, இதை பாருங்க, பசலைக்கீரை வேக வச்சுருக்கேன். குக்கரெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்று மாற்றிக்கிட்டு வராங்க. இது பாருங்க, தள்ளி மேலே தூக்கு ஆவி அடிக்கும். துவரம்பருப்பு, பசலைக்கீரை அலசி போட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு இவ்வளோண்டு புளி போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டிருக்கீங்களா? ஆமாம். இப்போ இதை கடையணும், கடைஞ்சி தாளிக்கணும். கீரை இதுக்குள்ளே தண்ணி இருக்குமா? தாளிக்கிறது வந்து ஆமாம், கடைய போகிறாங்க மதர். எங்கள் வீட்டில் கீரைனா முதல்ல வந்து நிற்கிறவளே நான் தான். அதுவும் புளிச்ச கீரைனா சொல்லவே ஒன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புளிச்ச கீரை வந்து அவ்வளோ சூடுமா, அதனால சாப்பிட விட மாட்டாங்க. ரொம்ப சாப்பிடக்கூடாது. எப்பயாவது மழை காலத்து வெய்ய காலம் சாப்பிடக்கூடாது. குளிர் காலத்தில் கொஞ்சமாக சாப்பிடலாம், என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடலாம். சளி பிடிக்கும்னுவாங்க. இல்லை, சூடாச்சுன்னா உடம்பு சூடு வரக்கூடாது, அதனால் சாப்பிட வெளி வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அதனால் சாப்பிடக்கூடாது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கீரை தான். நல்லா புளிப்பாக இருக்கும். அப்போ குழம்பு கொதிக்கலாம். மம்மி கை மோட்டர் ஸ்பீடில் ஓடுது. சடன் பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா பசலைக்கீரைனா? அந்த பசலைக்கீரையோட நன்மைகள் என்ன சொல்லுங்கள்? பசலைக்கீரை வந்து பிளட்டு அவ்வளோ, பசலைக்கீரை வந்து அவ்வளோ ரத்தத்துக்கு நல்லது. இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களா பசலைக்கீரை கடிச்சா வாங்கி சாப்பிடுங்க, ஹீமோக்ளோபின் வந்து கூடும். இன்னொன்று, அதுக்காக மருந்து மாத்திரை அதெல்லாம் தேவையில்லை. பசலைக்கீரை, அப்புறம் இது பீட்ரூட்டு, இது போலலாம் சாப்பிட்டாலே போதும், ஹீமோக்ளோபின் கூடும். நல்லா வேறு என்ன மாதிரி இருக்க நன்மைகள்? இல்லை, நிறைய வயிறு புண்ணு ஆற்றும் மக்களே. இப்போ அல்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா வயிறு புண்ணெல்லாம் ஆற்றிடுது, வயிறு புண்ணு ஆற்றும். இது சுடு சாதத்துலேயும் போய் சாப்பிட்டேன். இதை பொரியலாகவும் பண்ணலாம்ல? பொரியல் பண்ணலாம். சோப்பு கீரைனா சோப்பாக இருக்கும், பச்சை கீரைனா பச்சையாக இருக்கும். ஓகே மக்களே, பாய். இன்னைக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.